வீட்டில் இருக்க தாமரை கிட்டையும் சாவித்திரி கிட்டையும் அங்கே வர காமேஷ் பிச்சை இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த பிச்சை சாப்பாட்டை இன்னும் எத்தனை நாளைக்கு நம்பி நம்ம வாழ போகிறோம்னு தெரியல. அங்கே அண்ணனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. அண்ணனை நினைக்கும் போதும் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடி அப்படின்னு சொல்ல, அவர் தான் உங்களை தங்கச்சியே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாரு, இன்னும் எதுக்கு அண்ணனை அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு காமேஷ் சொல்ல, இங்கே பாரு ஒழுங்கு மாதிரியே இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்ல, இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து உங்கள் 2 பேரையும் தங்க வச்சுருக்கேன். எனக்காக நீங்கள் எந்த உதவியும் செய்யலைனாலும் பரவாயில்ல, என்னையவே இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் நான் போய் எங்கே தங்குறது? அத்தை முதல்ல நீங்கள் வெளியே போய் படுங்க, நானும் தாமரையும் நல்லா படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்ல, டேய் முதல்ல சும்மா இருடா அப்படின்னு அந்த சாவித்திரியும் காமேஷை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. உடனே காமேஷை பார்த்து சொல்லிட்டு, சாவித்திரி இங்கே தாமரை கிட்ட, அண்ணனை நாளைக்கு போய் பார்க்கணும்டி, அண்ணனை பார்த்து 4 வார்த்தை ஆறுதலாவது பேசணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே நாம் அந்த வீட்டுக்கு போனாலும் உன் அம்மாவும் அந்த வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அண்ணனை வேறு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டதா சொல்கிறாங்க. எனக்கு வேறு மனசுக்கு ரொம்ப படபடப்பாகவும் வருத்தமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நடந்த பிரச்சனையெல்லாம் அந்த தமிழ்ச்செல்வியால் தான், அதை சும்மாவே விட்டுறக்கூடாதுடி, அந்த தமிழ் இன்னும் அந்த வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம், அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்டி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு காமேஷ் சொல்ல, டேய் சும்மா இருக்க போறியா இல்லையாடன்னு சாவித்திரி திட்டுறாங்க. ஒரு சந்தேகம் தானே, அதுக்கு நீங்கள் பதில் தீர்த்து வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நிமிஷம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு கொடுக்கவும் செய்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்கவும் செய்கிறாங்க எங்கள் சாவித்திரியும் தாமரையும். இந்த ஃபோட்டோ எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்ல, இன்றைக்கி கோவில் வாசலில் தான் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தப்போ தான் அந்த கோவிலுக்கு தான் இங்கே ஈஸ்வரி அம்மாவும் வந்தாங்க. இவங்களால தானே நீயே எனக்கு பொண்டாட்டியாக கிடச்ச. இவங்க இல்லைன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இவ்வளோ அழகான ஒரு தேவதை ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணியிருக்க முடியுமா? அதுவும் யார்? எம்எல்ஏவுடைய தங்கச்சி மாதிரி பொண்ணு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு காமேஷ் சொல்ல, உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பொண்ணு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டா அப்படி கேட்குறேன் அப்படின்னு 2 பேருமே இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு காமேஷை பார்த்து கேட்க, இல்லை இதே மாதிரி தான் எனக்கு எல்லா செலவையும் பார்த்துக்கிறேன், ஒரு கோடீஸ்வரனா நடிச்சா போதும்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட சொல்லி கேட்டாங்க. நானும் அதனால தான் நடித்தேன், நீயும் எனக்கு கிடச்ச. இப்போ என்னடானா ஒரு வயசான ஆளுக்கிட்டேருந்து பணத்தை வாங்குறாங்க. பணத்தை வாங்கும்போது அப்போ என் ஃபோன்லேருந்து தான் ஃபோட்டோவை எடுத்தேன், உங்ககிட்ட கொடுத்து கேட்குறதுக்காக தான். அந்த ஆளுக்கிட்டேருந்து இவங்க எதுக்கு பணத்தை வாங்கணும்? ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாவது பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு புருஷனா நடிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இவ்வளோ பணத்தை கொடுக்குறாங்களா வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் செய்கிறாங்க. உடனே காமேஷ் கிட்டே கேட்குறாங்க, நல்லா யோசிச்சு பாரு, இதை ஈஸ்வரி அத்தையே கொண்டு போய் கொடுத்தாங்களா இல்லை அவர்கிட்டேருந்து வாங்கினாங்களான்னு சொல்லி கேட்க, போகும்போது கையில் எதுவுமே இல்லாமல் போன மாதிரி தான் இருந்தது. அவங்க வரும்போது தான் கையில் பெட்டியும் இருந்தது. அப்போ நான் அந்த ஆளுகிட்டேருந்து வாங்க தான் செஞ்சுருக்கணும்னு சொல்ல, நீதிமான்கிட்டேருந்து அவங்க எதுக்காக பணப்பெட்டியை வாங்கிட்டு இருக்கணும்? எனக்கு இப்போ தாண்டி சந்தேகமாகவே இருக்குன்னு எங்கள் சாவித்திரியும் சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு உடனே தாமரை சொல்ல, அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு உடனே காமேஷ் சொல்ல, எப்பா நீ எனக்கு அனுப்புனா அப்படி நீ கேட்குறது எல்லாத்தையும் நான் உனக்காக வாங்கி தரேன், உன் கூடவே என்றைக்குமே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே காமேஷும் அந்த ஃபோட்டோவை அனுப்பி விடுறாங்க. அம்மா நம்ம 2 பேரையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்கல்ல ஈஸ்வரி அத்தை, இனி அந்த ஈஸ்வரி அத்தை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி ஈஸ்வரி எதையோ பிளான் பண்ணி நடத்தி முடிச்சிருக்கான், அதுக்காக தான் அந்த நீதிமான் கிட்டேருந்து இங்கே கை நிறைய பணத்தையும் வாங்கியிருக்கா. இப்போ நம்ம அண்ணன் கஷ்டப்படுறதுக்கு கூட காரணம் அவ்வளோ தாண்டி இருக்கணும். நிச்சயமாக தமிழ் இதை செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இங்கே சாவித்திரி தாமரை கிட்டே சொல்கிறாங்க. தாமரை அதை கேட்டு, ஆமாம்மா தமிழ் அந்த வீட்டை விட்டு போகிறாளா இல்லையா அப்படின்றத பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. தமிழே இந்த வீட்டிலே இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைம்மா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தமிழ்ச்சொல்லி தலையிடவே இல்லை. என் வாழ்க்கையை இப்படி தலையிட்டு கெடுத்தது எல்லாமே இந்த ஈஸ்வரியும் சித்திரவும் தானே. அப்போது அவங்க தான் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நமக்கு செஞ்ச அநியாயத்தையும் சொல்லி இங்கே மாமாவுக்கு செஞ்ச அநியாயத்தையும் சொல்லி அவங்க 2 பேரையும் தான் உள்ளே தள்ளணும் அப்படின்னு தாமரை சொல்ல, உடனே அதுக்கு சாவித்திரியும், ஆமாண்டி இதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருந்தோம்னா நம்ம என்றைக்குமே நம்ம வீட்டோட போய் சேர முடியாது. அண்ணனையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் இவளையும் உள்ளே தள்ளணும், வாடி போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஐயோ சிஸ்டர் எங்கே கிளம்பிட்டீங்கன்னு எங்கள் காமேஷ் ஓடி வரேன். டேய் இந்த வீட்டில் இருடா, நாங்கள் கிளம்பி போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு தாமரையும் சாவுதிரியும் கிளம்பி நேராக தான் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணே அண்ணே அப்படின்னு வெளியே நின்று கூப்பிட, இங்கே வெளியே எல்லாமே ஓடி வராங்க. இப்போ இங்கே எதுக்கு வந்த? இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு மேலே வேறு பிரச்சனையை ஏற்படுத்தி விடலான்னு வந்தியான்னு சொல்லி கேட்க, ஐயோ அண்ணன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் தெரியாது, அதை இந்த வீட்டில் இருக்கால இந்த தமிழ்ச்செல்வி தானே மோகனா சொல்ல, ஐயோ அண்ணி தமிழ்ச்செல்வியெல்லாம் இந்த விஷயத்தில் தலையிடவே இல்லை, தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும்? இந்த வீட்டில் இருக்க எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மையே இதுதான். ஏன் அவங்க அப்பாவே இதை தான் சொல்கிறாங்க,
தமிழ் தான் ஃபோன் பண்ணி எங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சதுன்னு எல்லாத்தையுமே அவங்க அப்பனே சொல்லும்போது நீங்கள் இங்கே வந்தேன்னு சொல்கிறதுனால எதையுமே ஏற்றுக்க முடியாது. தமிழுக்கு எப்போதுமே விரோதமாக இருக்க நீங்கள் இன்றைக்கி தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு மோகனா சொல்ல, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே எப்போதுமே தமிழ் எங்களுக்கு பிடிக்காதான், ஆனால் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணவங்களுக்கு தானே தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நடந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் இங்கே ராஜாங்கமும் வீட்டுக்கு வர செஞ்சிடறாங்க. ராஜாங்கத்தை இங்கே வக்கீல் வச்சு சேது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே வெளியில் நின்றுட்டு இருக்க சாவுத்திரியையும் தாமரையும் பார்க்க, தாமரையும் சாவுத்திரியும் இங்கே நாங்கள் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓய் எறி அந்த ஃபோட்டோவை அப்படின்னு கொடுத்து அவங்க கிட்ட காட்டவும் சொல்கிறாங்க. சாவுத்திரியும் தாமரையும் இந்த ஃபோட்டோவை செய்துகிட்ட கொடுக்க, நல்லா பாரியா செய்து நீதிமானுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது. ஏற்கனவே நீதிமான் நம்ம வீட்டு பிரச்சனையில் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணான், இதனால் எவ்வளோ பெரிய தண்டனையை நாம் அவனுக்கு வாங்கி கொடுத்தோன்னு உனக்கே நல்லா தெரியும். எல்லா விஷயமும் தெரிஞ்சும் ஈஸ்வரி இன்னமும் அந்த நீதிமான் கூட பழகிட்டு இருக்கா. நீதிமான் கிட்டேருந்து அவருக்கு பெட்டி நிறைய பணத்தையும் வாங்கியிருந்திருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன சின்னம்மா இதெல்லாம், நீங்கள் நீதிமானை போய் பார்த்துருக்கீங்க, நீதிமான் கிட்டேருந்து பணப்பெட்டியை வாங்கியிருக்கீங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு செய்து கேட்க, வேறு எதுக்கே செய்து இங்கே உன் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பினதுக்காக தான். இது எல்லாத்தையும் பண்ணது இங்கே தமிழ் கிடையாது, கூடவே இருந்து குழி பறிஞ்சிட்டு இருக்க இந்த ஈஸ்வரி தான். அந்த சக்திக்கு இப்படி ஆனதுக்கெல்லாம் காரணம் உன் அப்பா கிடையாது, இங்கே தமிழ்ச்செல்வியும் கிடையாது. சக்திக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் இதோ நிற்கிறாளே, இதோ இந்த ஈஸ்வரி தான் அப்படின்னு சொல்ல, நீதிமானும் ஈஸ்வரியும் சேர்ந்து தான் இதை பிளான் பண்ணியிருக்கணும். இந்த தடவை எலெக்ஷனில் நம்ம அண்ணன் நிற்கக்கூடாது, அண்ணனை நிற்க விடக்கூடாதுன்றதுக்காகவும் அண்ணன் திரும்ப பதவிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இப்படிப்பட்ட வேலை எல்லாமே குடும்பத்தில் இருந்து இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லைம்மா, இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த காமேஷ் பிச்சைன்னு சொல்லி நாங்கள் ஏமாந்தோமே, அவனை கூட ஆள் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணதே இதோ இவதாமா அப்படின்னு அங்கே சாவுத்திரி சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா தாமரைக்கு இப்படிப்பட்ட கல்யாணத்தை பண்ணுற நானும் பார்க்குறேன்னு ஒரு பிச்சைக்காரனை ஏற்பாடு பண்ணி எங்களுடைய ஆசையை காரணம் காட்டி நீங்கள் தாமரை தலையில் மண்ணள்ளி போட்டதே இதோ நிற்கிறாள் இவதாம்மா. இதை இவளே நேரடியாக எங்கள் கிட்ட வந்து சொல்லி தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் காமேஷ் பிச்சைன்ற அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நீங்கள் இடி மேலே இடியை போட்டுட்ருக்குன்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உண்மை என்னென்னு அவள் வாயாலேயே வெளியே வந்துடும் சொல்ல, என்ன தாச்சி இங்கே வந்து எதுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதும் இந்த ஃபோட்டோலாம் உண்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே காமேஷ் அங்கே வர, எதுவும் உண்மை இல்லை, இவங்க கோயிலுக்கு வந்தது உண்மை, அந்த நீதிமான் கிட்ட பணம் வாங்கினது உண்மை, இது எல்லாத்தையும் நான் பார்த்ததும் உண்மை. என்ன எனக்கும் பணம் கொடுத்து தானே நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு காமேஷ் பிச்சையும் சொல்ல, நல்ல வேலை இவன் கூட நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறானேன்னு தாமரை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே நிற்கிற எல்லாரும் ஈஸ்வரியும், இல்லை மாமா அப்படியே நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லும்போது உடனே அங்கே இருக்கதானோ அவங்க ரூமில் இருந்த அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்து, மாமா இந்த இருக்கு மாமா பெட்டி நிறைய பணமாக அப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கவும் செய்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக அழகாக செஞ்சு முடிச்சதுனாலையும் இந்த ராஜாங்க பற்றின விஷயத்த தகவலை அடிக்கடி அந்த நீதிமான் கிட்ட சொன்னதுனாலையும் இப்போ வேலை கச்சிதமாக முடிஞ்சதுனால பணத்தை வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல அது நிறுவனமாகவும் செய்து, உண்மையை சொல்லுங்கள் தமிழுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க. நிச்சயமாக தமிழ் இதில் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டான் தான் எனக்கு இப்போ தோணுது. உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு உங்களை நான் கொண்டு உள்ள வைக்கணுமான்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்குறாங்க, மோகனாவும் கேட்குறாங்க. இவளுங்க கிட்ட இப்படியெல்லாம் கேட்டால் பார்த்தாதடி, இவளுங்களை போட்டு அடிக்கிற அடியில் இவளுங்களே வாயிலேருந்து உண்மையை ஒத்துக்குவாளுங்கன்னு சொல்ல, அம்மா அதெல்லாம் நீ எதுவும் அடிக்க வேண்டாம், என் பொண்ணுக்கு பண்ண பாவத்துக்கும் கொடுமைக்கும் இவளுங்களை நான் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு சாவுத்திரி சாட்டை எடுத்து அடி வெளுத்து வாங்குறாங்க சித்ராவையும் அந்த ஈஸ்வரியையும். அதெல்லாம் பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்கிறாங்க ஐஸ்வர்யா. உண்மையை சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க, ஐயோ அத்தை விட்டுருங்க அத்தை அப்படின்னு அங்கே தாமரை அந்த சித்ரா கத்திக்கிட்டு ஓடுறாங்க. கூடவே அத்தாச்சி விடுங்க அத்தாச்சின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் சத்தம் போட, உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க. எல்லாமே வேடிக்கை பார்க்கும்போது ஈஸ்வரி தன் வாயிலிருந்து உண்மையை ஒத்துக்கவும் செய்கிறாங்க. ஆமாம் நான் தான் இதெல்லாம் பண்ணினேன், தாமரை தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலை, தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணலாத எல்லாமே போய் தான், அவள் ஃபோன்லேருந்து ஐஸ்வர்யா தான் தமிழ்ச்செல்வி குரலில் பேசவும் செஞ்சா அப்படின்ற உண்மையை ஒத்துக்கவும் செய்ய அத்தனை பேரும் அதிர்ச்சியோட நிற்க, ஒரு நிமிஷம் அடியை நிறுத்துறேன் இங்கே சாவுத்திரி, நீ தப்பு பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழிய தூக்கி போடுவியா, தமிழ்ச்செல்வி எங்களுக்கு பிடிக்காததான், ஆனால் நீ எங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு அவள் இந்த வீட்டை விட்டு போகணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் தாண்டி வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சாவுத்திரி போட்டு அடிக்க, ஒரு பக்கம் தாமரை இங்கே குடும்பம் நான் அடிக்கிறேன், என் வாழ்க்கைக்கு எடுத்ததே இவளுங்க தானே, இவளுங்களுக்கெல்லாம் நான் தான் அடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாமரை ஒரு பக்கம் போட்டு அவங்கள வெளுத்து வாங்கவும் செய்கிறாங்க.
அழுதுகிட்டே நிற்கிறாங்க எங்கள் சாவுத்திரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேருமே. அது மட்டும் இல்லாமல் உண்மை எல்லாருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால இதை மீடியா முன்னாடி வரவழைச்சி உண்மையை இவங்க வாயாலே ஒத்துக்கணும். அந்த நீதிமானும் எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும். தாமஸ்லேருந்து யாருமே இனி வெளியில் நடமாடவே விடக்கூடாது. இங்கே ஜாதி கலவரம் இது எதையுமே தூண்டுற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. நாம் எங்கே இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதை முழுசாக அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு பிரிவினையை நம்ம என்றைக்குமே ஏற்படுத்தக்கூடாது. அந்த சக்தி பிள்ளைக்கும் அந்த ஜெனி பிள்ளைக்கும் இனி எதுவும் ஆக விடக்கூடாதுன்னு எங்கள் ராஜாங்க முடிவெடுத்து மீடியாவை வரவழைச்சு எல்லா உண்மையுமே அவங்க வாயாலேயே மீடியா முன்னாடி ஒத்துக்க வைக்கவும் செய்கிறாங்க ராஜாங்கம். இதுக்கப்புறம் தான் ராஜாங்கத்துக்கு மனசு நிம்மதியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டதுனால அவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கவும் செய்து நீதிமானை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, தாமஸையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் இவங்க எல்லாரும் ஜெயிலில் தான் இருக்காங்க. கடைசி நேரத்தில் உண்மையை சொன்னதுனால சாவித்திரியும் தாமரையும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் காமேஷையும் எங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. இனிமேல் யாரும் வெளியே தங்கணுன்ற அவசியம் இல்லை. நீ செஞ்ச தப்புக்காக உன்னை வெளியே அனுப்ப நினச்சா நான் இப்படிப்பட்ட ஒரு தப்பை செய்ய வச்சது இந்த ஈஸ்வரி தானே தெரிஞ்சதுக்கு பிறகு உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லைன்னு அங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி இங்கே ஒரு பக்கம் சாவித்திரி தாமரை திறந்தனாலும் எங்கள் காமேஷையும் உள்ள வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவும் செய்கிறாங்க.